வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக வந்து நேற்று நமக்கு வந்து ஒரு புல் பேக் கிடைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இந்த 24,000 வந்து டச் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நேற்று கெஸ் பண்ணி வச்சுருந்தோம். நேற்று வந்து என்ன நடந்தது, 24,000 கிட்ட நெருங்கி வந்திருந்தாங்க. இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, அந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நம்ம கெஸ் பண்ணுறதுலாம் நடக்குது, அதில் எந்த விதமான பிரச்சனையும் வந்து கிடையாது. ஆனால் எப்போ நடக்குது அப்படிங்கிறதுல தான் நமக்கு வந்து பிரச்சனையே. ப்ளஸ் வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி மூவ் வந்து கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிறதுலையும் நமக்கு வந்து இப்போ பிரச்சனையாக வந்து இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதன் காரணமாக அதை கண்டுபிடிச்சி கிராக் பண்ணுறது வரைக்கும் கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் வந்து இருக்கும். இப்போ அந்த சிஏஎஸ் மெத்தட் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணாங்க இல்லையா. ஆக்சுவலாக அது என்ன பண்ணாங்க, க்ளோசிங் டைமில் ப்ரைஸ் டிஸ்கவரி அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு டைமுக்கும் அதாவது ஒரு 3 டைம் வந்து ஒரு அந்த ப்ரைஸ் டிஸ்கவரி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த க்ளோசிங் டைமில் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதன் காரணமாக என்ன நடக்குது, அதை கிராக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக வந்து இருக்குது அந்த பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்க்கு. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அதையும் வித்தின் ஒரு 1 வீக்லேயே வந்து அந்த சிஏஎஸ் மெத்தடை வந்து கிராக் பண்ணி அதுலேயும் வந்து மேனிபுலேட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் நாள் தான். அதை வந்து அடாப்ட் பண்ணுற வரைக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக வந்து இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதுக்காக வந்து மேனிபுலேட் பண்ணுறது வந்து நல்லது அப்படிங்கிற நான் வந்து சொல்ல வரல. நான் சொல்கிறேன், ஒரு விஷயங்கள் சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா சடனாக நமக்கு வந்து பண்ணும்போது நமக்கு இது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு டவுட்ஸ் எல்லாம் வந்து வரும் இல்லையா. ஸோ அந்த டவுட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து இருக்கும். ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் வந்து கெஸ் வந்து பண்ணிட முடியும், அவ்வளோதான். இப்போ அதே தான் வந்து நீங்கள் நார்மலாக ஒரு ட்ரேட் எடுக்க வரீங்க அப்படின்னா சிம்பிள். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருக்கும். எது பை ஆர்டர் வந்து எப்போ போடணும், செல் ஆர்டர் எப்படி வந்து போடணும், எந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸில் அடிக்கும், எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எடுத்த உடனே நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட்டே வந்து பண்ணக்கூடாது. கொஞ்சம் அதோட போக்கில் வந்து விடணும். ஒரு 1 வீக் வந்து ஒரு 1 வீக் என்ன கேட்டிங்க அப்படின்னா ஒரு 1 மந்த் நீங்கள் வந்து ட்ரேடே வந்து எடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு புதுசாக வந்து உள்ளே வரீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த் நீங்கள் ட்ரேடே எடுக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் சார்ட்டில் வச்சுக்கிட்டு காலையிலேருந்து 3:30 மணி வரைக்கும் நீங்கள் உட்காந்து மானிட்டரே வந்து பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். எதுக்காக வந்து மார்க்கெட் ஏறுது, எதுக்காக இறங்குது, ஏன் மூவ் ஆக மாட்டேங்குது, சடனாக வந்து எதுக்கு மூவ் ஆகுது, இதெல்லாம் வந்து ஒரு 1 மந்த் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல அப்படின்னாலும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதுதான் நமக்கு வந்து முக்கியம். இப்போ நாம் வந்து இன்னொருத்தருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. நம்மளை யாரும் கேட்க போகிறதும் கிடையாது. இன்றைக்கி ஏன் வந்து மேலே போச்சு, இன்றைக்கி ஏன் கீழே போச்சு, இன்றைக்கி ஏன் வந்து மூவ் ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து யாரும் நம்மளை வந்து கேட்க போகிறது கிடையாது. அட்லாஸ்ட் நமக்கு வந்து அதிலேருந்து ஏர்ன் பண்ண முடியுமா, அவ்வளோதான் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது. நமக்கு புரிஞ்சால் போதும், அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்கள், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே வந்து நீங்கள் பயங்கரமாக நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறலாம் ஒன்றுமே வந்து கிடையாது. குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நமக்கு வந்து ஒரு மூவ் வந்து கிடைக்கும். குறிப்பிட்ட இடத்துல மட்டும் மார்க்கெட் அதுக்கு மேலே வந்து மூவ் ஆகாது. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ட்ரேடு எடுக்காமல் அமைதியாக சும்மா மானிட்டர் காலைல 9:15 ஈவினிங் 3:30 மணி வரைக்கும் வந்து வச்சு பார்த்துட்ருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து புரியும். ஆஹா, இதுதான் வந்து விஷயமா அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக வந்து போயிடும். என்ன பண்ணணும், ஏது பண்ணுறோம் அப்படிங்கலாம் வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து என்ன சொல்கிறேன், எடுத்த உடனே நீங்கள் வந்து ட்ரேடுக்கு போகாதீங்க அப்படின்ட்டு நான் ரெகுலராக வந்து சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு லாட்டு அல்லது வந்து ஸ்டாக்ஸில் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஸ்டாக் வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம லேர்னிங் பண்ணும்போது நம்மளோட ரிஸ்க்கு அப்படிங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து கம்மி பண்ணணும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது லாஸ் வருது, ப்ராஃபிட் வருது, அப்பாற்பட்ட பிரச்சனை. அந்த இடத்துல நம்ம வந்து லேர்ன் பண்ணுறோம், அதுதான் வந்து முக்கியம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து எடுத்த ஃபஸ்ட்டு நாளே நம்ம வந்து 1000 சம்பாதிக்கணும், லட்சம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் உள்ளே வரக்கூடாது. முதல்ல மார்க்கெட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, நமக்கு அது வந்து செட் ஆகுதா, நம்மளால் அந்த இடத்துல ஒரு ஏதாவது ஒன்று உள்ளே போயிட்டு வெளியே வர முடியுதா, அதெல்லாம் வந்து முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு நீச்சல் அடிக்கிற மாதிரி தான். எடுத்த உடனே நீங்கள் வந்து ஆழம் தெரியாமல் நீங்கள் போய்ட்டு தொப்புடின்னு போய் குதிச்சிடுவீங்களா? சும்மா ஒரு கல் எடுத்து போட்டு பார்ப்பீங்க கிணத்துல இருந்துச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து ஒரு மூவ் கொடுக்குது அப்படிங்கிற உங்களால் வந்து கெஸ் பண்ணுறதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து கிணத்துல குதிக்கிறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணுவீங்க.
இல்லை அப்படின்னா இருங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்பீங்க எவ்வளோ ஆழம் அப்படின்ட்டு கேட்பீங்க. யாருமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, படிக்கட்டில் இறங்கி கொஞ்சம் அப்படியே வந்து சும்மா ஒரு ரவுண்ட் வந்து நீச்சல் அடிச்சுட்டு வருவோம் இல்லையா, அது மாதிரி தான் ஒவ்வொரு இம்ப்ளிமெண்டேஷன்லேயும் சில டைம் வந்து எடுக்கும். அந்த டைமை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து பல நிலைமைக்கு வந்துடும். ஏன்னா அதை வந்து கிராக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் வந்து பெருசாக வந்து கண்டுக்காதீங்க. அவங்களோட வேலையே வந்து அதுதான். நம்மளோட வேலை என்ன, நீ என்ன வேணால் பண்ணு, என்னால் வந்து செய்ய முடியும், அவ்வளோதான். அந்த மென்டாலிட்டி உங்களுக்கு வந்து வரணும், அவ்வளோதான். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து கிடச்சிருக்கு. அந்த புல் பேக் வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோஜி கைண்ட் ஆஃப் கேண்டில் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அப்போது நாம் பண்ண வேண்டியது என்ன, நாளைக்கு ஒன்றுமே இல்லை, இந்த கேண்டலோட ஹையை வந்து மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த கேண்டலோட லோ வந்து நாம் வந்து மார்க் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து பெருசாக நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஒரு 1 ஹவர் சார்ட்டுக்கு வந்து கொண்டு போங்க. ஸோ 1 ஹவர் சார்ட்டில் இந்த இடத்துல ஏதாவது நமக்கு மறுபடியும் வந்து ஒரு மார்க் பண்ணுற மாதிரி வந்து ஏரியா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக வந்து எதுவுமே வந்து ஏரியா இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுற கொண்டு போகிறீங்க, ஒரு 50 மினிட்ஸ்க்கு வந்து கொண்டு போங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு ஏரியா வந்து இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலும் அந்த அளவுக்கு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் வந்து கொண்டு போவோம். ஸோ அப்படி கொண்டு போனோம் அப்படின்னா சின்னதாக வந்து ஒரு கோடு போடுற அளவு தான் வந்து வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா இந்த இடம் காலையில் ஓப்பன் ஆனது, இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் வந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, குப்புன்னு ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இந்த ரேஞ்சில் இருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே வந்து போகலை, மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிட்டாங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட என்ன நடந்திருக்கு, ப்ரைஸ் மேலேயே போனாலும் மறுபடியும் வந்து க்ளோசிங் வந்து இப்படி வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ 5 மினிட்ஸ் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துகிட்ருக்கு, அப்போ நாளை எப்படி வந்து ரியாக்ட் ஆகலாம். அப்போது நாளை நமக்கு வந்து ஒரு பையிங் சைடு வந்து போகணும் அப்படின்னா இன்னையோட இந்த ஹை வந்து இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணணும், அவ்வளோதான், சிம்பிள். அப்போது நாளை நமக்கு வந்து ஒரு டவுன் சைடு வந்து போகணும் அப்படின்னா இன்னையோட லோ இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணணும், அவ்வளோதான், சிம்பிள். இன்பிட்வீன் கேப்பில் இந்த இடத்துல இந்த ஹையும் கட் பண்ணல, இந்த லோவும் கட் பண்ணலை அப்படின்னா நாம் ஏதாவது ஸ்கேல்பிங் மாதிரி வந்து பண்ணிட்டு உட்காந்துருக்கலாம், அவ்வளோதான். ஸ்கேல்பிங்கில் எந்த அளவுக்கு நமக்கு வந்து கிடைக்கும், அதிகபட்சமாக ஸ்கேல்பிங்கில் ஒரு 10%லேருந்து ஒரு 20% வரைக்கும் கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ மார்க்கெட் வந்து மூவ் ஆக மாட்டேங்குது, ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து மூவ் ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து இந்த லெவலுக்கு எவ்வளோ மூவ் ஆகணுமோ ஆப்ஷன் ப்ரீமியம் அந்த அளவுக்கு வந்து மூவ் ஆகிட்டு தான் வந்து இருக்குது. குறைந்தபட்சம் என்ன கேட்டிங்க அப்படின்னா 20லேருந்து ஒரு அட்லீஸ்ட் ஆவரேஜாக பை ஆவரேஜ் உங்களுக்கு வந்து 20% வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல நீங்கள் வந்து இன்ட்ராடே ட்ரேட் அப்படிங்கிறது உங்களால் வந்து கண்டிப்பாக செய்யவே முடியாது. அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் வந்து கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேல்பிங் பக்கம் வந்து போகணும். ஸோ ஸ்கேல்பிங் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், 1 மினிட்ஸில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு என்ட்ரி எக்ஸிட் வந்து கொடுத்துட்டு வெளியே வந்துடணும், அவ்வளோதான். பிரச்சனை என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து ஸ்கேல்பிங் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் அடிக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் எப்போ நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு மூவ் கொடுக்கும் அப்படிங்கிறத உங்களால் வந்து கெஸ் பண்ணணும். அப்படி கெஸ் பண்ணுறது அளவுக்கு உங்களால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து கெயின் பண்ணணும். முன்ன நாட்கள் எப்படிலாம் வந்து ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், சரி ஓகே இப்படி வந்து நடக்குது, அதனால் வந்து இப்படி வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து மார்க்கெட்டில் வந்து கிடைக்குது அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறீங்க. இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து ட்ரேடே வந்து எடுக்க மாட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோ வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, இந்த இடத்துல இன்னொரு லோ வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக அந்த ஹை வந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது, ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது கிடைக்கல. ஆனால் நான் எங்கெல்லாம் என்ட்ரி கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன் அப்படின்னா இந்த இடத்துல லோ வந்து பிரிண்ட் பண்ணாங்க இல்லையா, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் மாதிரி எங்கேயாவது எனக்கு வந்து கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பார்ப்பேன். ஸோ அப்படி நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா எப்படி நான் வந்து அட்ரஸ் பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு பாருங்கள் இந்த ஒரு கேண்டில் இருக்கு இல்லையா, கரெக்டாக வந்து 11:55 கேண்டில், இந்த கேண்டில் எனக்கு வந்து ஒரு சிங்கிள் கேண்டில். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்பின்னிங் கேண்டில் மாதிரி வந்து இருக்குது. ஸோ இந்த ஹை அண்ட் லோ வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்குவேன். இந்த ஹையை வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுப்பேன். அதே மாதிரி இந்த லோவை கட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு என்ட்ரி நான் வந்து கொடுப்பேன். ஸோ இது மாதிரி நாம் வந்து பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் இந்த இடத்துல வந்து பண்ணிட்டா இருக்குது ஒரு 12:35. ஸோ இது மாதிரி இடத்துல கூட நான் வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுப்பேன்.
ஸோ எனக்கு வந்து இதை வச்சே நான் வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருவேன். அல்லது இன்னும் கொஞ்சம் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி கேண்டில் எங்கேயாவது எனக்கு வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னாலும் நான் வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 12:25 இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சிக்னல் கேண்டில் தான். ஸோ இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மூவ் ஆகாத மாதிரியே உங்களுக்கு வந்து தெரியும். ஆனால் இந்த இடத்துல நமக்கு வந்து 3 சிக்னல் கேண்டில் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 50-50 வந்து இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மேபி மார்க்கெட் வந்து மேலே போகலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது. அதுக்கடுத்தது பாருங்கள் ஒரு 12:35 கன்ஃபார்மாக நான் வந்து மேலே போகிறேன் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் இந்த இடத்துல நமக்கு வந்து கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில், சட்டனாக வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 கேண்டில் தான் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 24,210 ஒரு 50 பாயிண்ட் சடனாக வந்து ஒரு 2 கேண்டில் வந்து மூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அப்படியே வந்து கீழே இறங்கிட்டாங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஹை அண்ட் லோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மார்க் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து எதனால் வந்து பிரேக் அவுட் கொடுக்க முடியுது கொடுக்க முடியல அப்படிங்கிறத வந்து கெஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஆனால் அதுக்கு கொஞ்சம் உங்களோட பொறுமையை நீங்கள் வந்து ஹேண்டில் வந்து பண்ணணும். பொறுமையாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மாட்டிக்குவீங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்தது 1 ஹவர் சார்ட்டு. ஸோ 1 ஹவர் சார்ட்டில் நமக்கு என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு ஹை பிரிண்ட் ஆகிருந்தாங்க, இந்த இடத்துல நேற்று வந்து ஒரு லோ வந்து பிரிண்ட் ஆகிருந்தாங்க. ஸோ டெய்லி நான் வந்து சொல்லுவேன் இன்னையோட லோவை கட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவலுக்கு போவோம், இன்னையோட லோவை கட் பண்ணாங்கன்னா அதுக்கு அடுத்த லெவலுக்கு வந்து போவோம், இன்னையோட ஹையை கட் பண்ணாங்கன்னா அடுத்த லெவலுக்கு போவோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் எஸ்டர்டேவோட ஹை லோ க்ளோசிங் ஓப்பன் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்த நாள் வந்து மோஸ்ட்லி நமக்கு வந்து எங்கேயுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேப் டவுன்லாம் வந்து ஓப்பன் ஆகாது. ரொம்ப ரேராக தான் கேப் டவுன் கேப் அப்லாம் வந்து போகும். மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஓப்பனிங் தான் வந்து இருக்கும். அந்த இடத்துல இருந்து எஸ்டர்டேயோட ஹையை ஒரு பிரேக் அவுட் கொடுக்குறாங்களா, எஸ்டர்டேயோட லோ வந்து பிரேக் அவுட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா அடுத்த லெவல் மூவ் வந்து எங்கே போகும், எவ்வளோ போகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண வேண்டியது என்ன, அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம வந்து சூஸ் பண்ணணும், அவ்வளோதான். அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா இந்த அளவுக்கு தான் வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறது நான் வந்து கெஸ் வந்து பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த லெவலை டச் பண்ண உடனே நம்ம வந்து ஒரு எக்ஸிட் வந்து போட்டுருணும், அவ்வளோதான். அந்த இடத்துல நமக்கு வந்து 10% கிடைக்கலாம், 100% கிடைக்கலாம். அதெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து டிசைட் வந்து பண்ணுறது. ஸோ அதனால் வந்து முதல்ல நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் மூவ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது உங்களால் தெரிஞ்சிக்க வேணும். அப்படி தெரிஞ்சிக்க முடியல அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து டெய்லி என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படிங்கிறது நான் வந்து செய்கிறேன். அப்படி செய்யும்போது பொட்டன்ஷியல் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எந்த டைம் ஃப்ரேமுக்கு எவ்வளோ மூவ் ஆகும் அப்படிங்கிறத உங்களால் வந்து கெஸ் வந்து பண்ண முடியும். அப்போ தான் உங்களால் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்கு ஸ்கேல்பிங் இதெல்லாம் வந்து செய்ய முடியும். இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போது இந்த 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த புல் பேக் லெவல் அப்படிங்கிறது வந்து 24,300 24,500 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் லெவல். இது வந்து ஸ்டார்டிங் புல் பேக், இது வந்து எண்டிங் புல் பேக். ஏன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வந்து ஹோல்ட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஹோல்ட் ஆகிருக்கு. அதனால் நான் வந்து ஒரு ஸ்டார்டிங் ப்ளஸ் எண்டிங் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கன்சிடர் வந்து பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ ப்ரைஸ் வந்து ஒரு கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, அந்த இடத்துல வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க, டவுன்வர்ட்லாம் பெருசாக வந்து வரலை. ஸோ அப்போ நாளை நமக்கு என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஒரு அப்டேட் நாளைக்கும் வந்து கண்டினியூ ஆகுது, ஒரு கேப் அப் போகுது அப்படின்னா 24,300 வரைக்கும் ஓப்பன் ஆகலாம், அல்லது வந்து அது வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகலாம். இது வந்து ஒரு சினாரியோ. இந்த இடத்துல நமக்கு வந்து ஏதாவது ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல அகெயின் இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதே அகெயின் டவுன் சைடு வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. எது வரைக்கும் வரும், இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு அப்ட்ரெண்ட் போனாங்க இல்லையா, அப்போது இந்த இடம் வரைக்கும் வந்து வரலாம், அதாவது இன்னையோட ஹை வரைக்கும் வரலாம். அதையும் கட் பண்ணி கீழே வராங்கன்னா இன்னையோட லோ வரைக்கும் வரலாம், அவ்வளோதான், சிம்பிள். இதுக்கு மேலாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி நாம் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அனாலிசிஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் வந்து என்ட்ரி எக்ஸிட்டும் சிம்பிளாக வந்து செய்ய முடியும். அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அனாலிசிஸே வந்து காம்ப்ளிகேட்டடாக வந்து கொண்டு போகிறீங்களோ உங்களுக்கு வந்து என்ட்ரி எக்ஸிட்டும் காம்ப்ளிகேட்டடாக வந்து மாறும். அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு கேண்டல் வால்யூம் இதை மீறி நான் வந்து அதிகமாக வந்து போக மாட்டேன். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம ஏதாவது ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அங்கே அனாலிசிஸே நம்ம வந்து காம்ப்ளிகேட் வந்து பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கே ஒரு டவுட் வந்துடும். இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட் பண்ணி பண்ணும்போது சின்னதாக ஏதாவது ஒரு இடத்துல பிசுறு தட்டுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. நம்ம சிம்பிளாக வச்சுட்டோம் அப்படின்னா
ஓகே இது முடிஞ்சால் அங்கே, அது முடிஞ்சால் இங்கே, அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து ஒன்றுமே வந்து கிடையாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு நமக்கு வந்து வந்துடுவோம், அவ்வளோதான். ஸோ எக்காரணத்தை கொண்டும் காம்ப்ளிகேட் வந்து பண்ணாதீங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸோட 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த 50 மினிட் சார்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ எப்பயும் சொன்னோம் இல்லையா, இந்த ஓப்பனிங் ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணுங்கள். அது வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நல்ல மூவ் வந்து கிடைக்கும். ஆனால் வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணதும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ப்ரைஸ் வந்து இந்த ஓப்பனிங் ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த இடத்துல கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10.15 நமக்கு வந்து ஒரு ஹை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து எங்கேயுமே வந்து நகரலை. அதுக்கப்புறம் ஓப்பனிங் லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த ஓப்பனிங் லோ வந்து இது வரைக்கும் வந்தாங்க இல்லையா ஒரு 11.15க்கு, அதை வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து மேலே போயிட்டாங்க. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, நமக்கு வந்து ப்ரைஸ் ஒரு 12.45க்கு ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நமக்கு வந்து நடந்திருக்கு. நல்லா பாருங்கள், ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா வால்யூம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வால்யூம் வந்து இல்லை அப்படின்னா அந்த பிரேக் அவுட் வந்து பெருசாக சஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. வால்யூம் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா ரேஞ்ச் பவுண்டாக வந்து போயிடும், ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வந்து இருக்கிறேன். ஸோ வால்யூம் எப்படி பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஹை அண்ட் லோ வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும், இப்போ வந்து கொடுத்துட்டாங்க. இந்த கேண்டலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பயங்கர புல்லிஷான ஒரு கேண்டல் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து காமிச்சிருக்குது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த கேண்டலை பார்த்த உடனே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து சஸ்டெயின் ஆகிறதில்ல அப்படின்ட்டு. இல்லை இப்போ தான் நான் வந்து பார்க்க போகிறேன் அப்படிங்கிற இந்தளவுக்கு எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வால்யூம் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் வால்யூம் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த வால்யூமும் இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த வால்யூம்ஸ்லாம் வந்து கம்பேர் பண்ணுங்கள். இந்த இடத்துல சின்ன சின்ன கேண்டலாகவே வந்து இருந்தாலும் இந்த இடத்துலலாம் வால்யூம் அப்படிங்கிறது நமக்கு வந்து அதிகமாக வந்து இருந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல வால்யூம் பார்க்கும்போது இதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து கம்மியாக இருக்குது, இந்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது சேமாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல நாம் வந்து என்ன எதிர்பார்க்கணும், பிரேக் அவுட் கிடச்சிருக்கு, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறத தாராளமாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட்டு வந்து எங்கேயுமே நகரில் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் இந்த ஒரு கேண்டலில் ஆப்ஷன் ப்ரீமியம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100லேருந்து 120% வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை கரெக்டாக நீங்கள் வந்து கேட்ச் வந்து பண்ணணும். அது இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் முன்னாடி அந்த 5 மினிட்ஸை வச்சு நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இப்போது நாம் பார்க்க வேண்டியது இந்த இடத்துல இந்த பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கு, சஸ்டெயின் ஆகுமா ஆகாதா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வால்யூம் அப்படிங்கிறது வந்து ஆவரேஜாக இருக்குது, கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு அபோவ் ஆவரேஜாக வந்து இருந்திருந்தால் கூட இது வந்து ஒரு சஸ்டெயின் வந்து ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஆவரேஜ் இருக்குது, அதன் காரணமாக என்ன நடந்திருக்கு, ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், சிம்பிள். அவ்வளோதான் வந்து வால்யூம் வந்து பார்க்குறது. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. நிஃப்டி 50 என்ன சொல்லியிருந்தோம் நேற்று, 24,100 வந்து ரெசிஸ்டன்ஸு, அதை உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,200 வரைக்கும் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு மேலே தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அகெயின் 24,200 கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேயே வந்து ட்ரேட் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சடனாக வந்து ஒரு 2 கேண்டில் வந்து ஒரு சடன் மூவ் வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் ஒரு நெகட்டிவாக வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இடத்துலையும் பாருங்கள், இந்த நிஃப்டி சார்ட்லேயும் வந்து பாருங்கள் வால்யூம் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து அந்த பிரேக் அவுட் கேண்டில் 12.45. ஸோ இந்த கேண்டலில் வந்து வால்யூம் வந்து பாருங்கள், அந்த வால்யூமை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த கேண்டில் தான் 12.45 கேண்டில். இந்த கேண்டில் இதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டலோட அந்த வால்யூமை கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணும்போது வால்யூம் உங்களுக்கு வந்து ஆவரேஜ் இருக்கும் அல்லது வந்து பிலோ, அதாவது கம்மியாக வந்து இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரேக் அவுட் வந்து சஸ்டெயின் ஆகாது அப்படின்னு அர்த்தம். 2 சான்ஸ் தான். ஆவரேஜாக வந்து இருக்குது அப்படின்னா, வால்யூம் வந்து ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா ரேஞ்ச் பவுண்டாக போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்க போகுது அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ்லேயே வந்து கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கிங்க. நோட் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் வந்து உங்களோட ட்ரேடில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும். சரி, ஓகே. நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,300 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 24,200 இருக்கலாம். 24,200 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 24,100 வரைக்கும் மினிமம் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,300க்கு மேலே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சோம்னா ஒரு 24,400 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து
நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துட்ருக்கு. அதை நான் வந்து நிறைய தடவை வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். அது முடிஞ்ச அளவுக்கு வந்து பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஃபாலோ வந்து பண்ணுங்கள். நிஃப்டி 50 நமக்கு வந்து மூவ் ஆகலை அப்படின்னாங்கிறதுக்காக வந்து கம்முன்னு வந்து இருக்காதீங்க. பேங்க் நிஃப்டியிலே ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்குதா அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல இருந்து நல்ல மூவ் இங்கே கிடச்சிது. அதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்துல இருந்தும் ஓரளவுக்கு நல்ல மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ 57,300 ரெசிஸ்டன்ஸு அதை உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 57,500 வரைக்கும் போகலான்னு சொல்லியிருந்தோம். ஓப்பனிங்கே அந்த இடத்துல வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து ஒரு 200 பாயிண்ட் மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ அது ஆஸ் யூஷுவல் நிஃப்டி பெருசாக மூவ் ஆகலை, அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் பெருசாக வந்து மூவ் ஆகலை, அகெயின் வந்து கீழே வந்துட்டாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 57,600 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 57,400 இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 57,400 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 57,200 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 57,600 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 57,800 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா கொடூரமான ஒரு ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. 77,400 77,600 வரைக்கும் தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஈவன் தோ இன்றைக்கி வந்து சென்செக்ஸில் எக்ஸ்பேரியே வந்து அவ்வளோ அட்டகாசமாக வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே வந்து இந்த கேப் அப்லேயே வந்து போயிடுச்சு. ஸோ எஸ்டர்டே க்ளோசிங் எந்த இடத்துல இருந்தது? இங்கே இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 76,920 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருந்தது. இன்றைக்கி ஓப்பனிங் எங்கே இருந்தது? 77,500 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 500 பாயிண்ட் பக்கம் வந்து ஒரு கேப் அப்பு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? பெருசாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 500 பாயிண்ட் மூவ் வந்து கிடச்சிருக்கணும். ஆனால் கேப் அப்பில் வந்து போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து மூவ் நமக்கு வந்து கிடைக்கல. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 77,800 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 74,400 வந்துருக்கலாம். 77,400 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 77,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 77,800 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா ஒரு 78,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி நல்ல ஒரு கேப் அப்பில் தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதை வந்து கொஞ்சம் மேலே ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? இந்த இடத்துல கரெக்டாக நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்க வந்து ட்ரை பண்ணாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பேரிஷ் கேப்பிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து நல்ல ஒரு டவுன் மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து சின்னதாக உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கும். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருச்சு அப்படின்னா 14,900 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 14,800 இருக்கலாம். 14,800 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,700 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 14,900 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 15,000 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.